பைபிளில் 666 அப்படின்னு ஒரு எண் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு மர்மமான எண் 666. இந்த எண் எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்பதை பற்றி கிறிஸ்தவர்களுக்குள்ள பல்வேறு விதமான கருத்துக்களும் குழப்பங்களும் இருக்கு. இதை பற்றி ஒரு கிறிஸ்தவ நண்பர் சமீபத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கார் நம்முடைய சேனலில். அதை நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், ஐயா ஒரு டவுட். சப்போஸ் ஒரு நாள் உங்கள் வாழ்நாளில் பைபிளில் உள்ள வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி 666 நெற்றியிலாவது அல்லது வலது கையிலாவது முத்திரை பதிக்கப்படும் என்ற வார்த்தை நிறைவேறும் போது உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இதை நான் ஏன் கேட்கிறேன் என்றால், இப்போதைய அறிவியல் முன்னேற்றத்தில் இது சாத்தியமாக சான்ஸ் நிறைய இருக்கிறது. இதற்கு அறிவியல் ப்ளஸ் பைபிள் சேர்ந்தாற்போல் விளக்கம் வேண்டும் ஐயா. இப்படி கேட்டிருக்கார். இவர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுவதற்கு சான்ஸ் இருக்குங்கிறார். அதாவது அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்படி என்ன சான்ஸ் இருக்குது இன்னைக்கு இதெல்லாம் நிறைவேறதுக்கு அப்படின்னு. அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்துருக்காரு, அதையும் பாருங்கள். ஏஐ டெக்னாலஜி, ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் ஸ்கேனர், ஐ ஸ்கேனர், அப்கமிங் நெட்வொர்க் 6G 7G, சிசிடிவி கேமராஸ், கூகுள் போன்றவைகளை பார்க்கும்போது அவைகள் அனைத்தும் நம்முடைய பர்சனல் தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் செய்து நாம் அனைவரும் ஒருவரின் கண்ட்ரோலுக்கு கீழாக வர வாய்ப்பு உள்ளதாக கணிக்கிறேன். ஏன் அது அந்தி கிறிஸ்துவாக இருக்கக்கூடாது என்றும் நினைக்கிறேன். என் சிந்தனைக்கு உங்களின் பார்வை என்னவாக உள்ளது ஐயா, ப்ளீஸ் ஒரு வீடியோவாக பதிவு செய்யவும். இப்படி கேட்டிருக்காரு. இவர் ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்னா, பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. பைபிளின் கடைசி புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஜனங்களின் நெத்தியில் அல்லது வலது கையில் ஒரு முத்திரை ஒன்று போடப்படும். அந்த முத்திரை இல்லாதவங்க எந்த பொருட்களையும் வாங்கவோ விற்கவோ முடியாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வச்சு கிறிஸ்தவங்க ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அது என்னென்னா, உலகத்தின் முடிவில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒரு தீய சக்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆளுகை பண்ண போகுது. அந்த ஆட்சியின் கீழே இருக்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த மிருகம், அந்த தீய சக்தியை மிருகம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அந்த மிருகத்தின் முத்திரை பதிக்கப்படும், நெத்தியிலையோ அல்லது வலது கையிலையோ. அதாவது அந்த மிருகத்தை அவங்களாம் வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த முத்திரை இருந்தால் தான் அவங்களால பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படின்னா அந்த மிருகத்தை வணங்குகிறவர்கள் மட்டும்தான் உலகத்தில் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும் இந்த மிருகம். இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்திருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பார்க்கும்போது, குறிப்பாக பயோமெட்ரிக்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், அப்புறம் சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ், இதையெல்லாம் பார்க்கும்போது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. இதனால தான் இவரும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆனால் பைபிளில் இதை பற்றியெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை குறித்த எந்த தீர்க்க தரிசனமும் பைபிளில் கிடையாது. இதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சுக்குப்போம். நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு, பிக் டேட்டா இருக்குது, ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது, சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, பயோமெட்ரிக்ஸ் இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது, 6G 7G இந்த மாதிரியான நெட்வொர்க் சிஸ்டம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவை. அரசாங்கமோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிறுவனமோ நம்முடைய தகவல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்மை அவைகள் கட்டுப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இது ஒரு ரிஸ்க் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கும் பைபிளில் இந்த 666 சொல்லப்பட்டிருக்கு, அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த மிருகத்தின் முத்திரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கிற பயோமெட்ரிக்ஸ்க்கும் அல்லது மைக்ரோசிப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்படியெல்லாம் பலர் தொடர்பு படுத்தி பார்க்கறதுக்கு காரணம், ஒன்று பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியலை, அல்லது இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியலை. சரி, இப்போ இந்த பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 666 666 அப்படிங்கிற ஒரு எண் இருக்கு இல்லையா, இது யாரை குறிக்குது, எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த நீரோ மன்னனை குறிக்கிறது. அது நாம் வாழும் இந்த காலகட்டத்தை குறித்தது அல்ல, இன்னைக்கு இருக்கிற யாரையும் குறித்தது அல்ல, அல்லது இனிமேல் வரப்போகிற யாரையும் குறித்தது கிடையாது. 666 என்பது அன்று இருந்த நீரோ மன்னனை குறிக்கும் ஒரு குறியீடு. அந்த மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுவான் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக இந்த புத்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில். உண்மையில் அந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினானா இல்லையா அப்படிங்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுவான் அப்படின்னு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் எச்சரிக்குது. சரி, அது எப்படி இந்த 666 என்கிற எண் நீரோ மன்னனை குறிக்கும்? எப்படின்னா, அன்றைக்கு இருந்த கெமெட்ரியா என்கின்ற கணித முறைப்படி, எண் கணித முறை, நியூமராலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் கெமெட்ரியான்னு வேற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தின்படி
666 666 என்கின்ற அந்த எண்ணை எபிரேய மொழிக்கு டீகோட் பண்ணால் நீரோ என்கின்ற பெயர் வரும். ஒரு சில பழைய பைபிள் கைப்பிரதிகளில் 666 என்கிற எண்ணுக்கு பதிலாக 616 என்கிற எண் குறிப்பிடப்பட்டிருக்கு, 616. அந்த எண்ணை கெமெட்ரியா முறையில் டீகோட் பண்ணாலும் அதுவும் நீரோ மன்னனின் பெயரை காட்டுது. அப்போது இந்த மிருகத்தின் முத்திரை பதிக்கப்படும் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நீரோ மன்னனின் ஆட்சியில் நடக்கப் போகிற ஒரு நிகழ்வாகத்தான் பைபிள் காட்டுதே தவிர நாம் வாழும் இந்த நாட்களில் நடக்கப் போகிற ஒரு காரியமாக பைபிள் சொல்லலை. இரண்டாவது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த முத்திரை இருக்குதே, அது மிருகத்தின் முத்திரை என்று சொல்லப்படுகிறது. அந்த மிருகத்தின் முத்திரை ஜனங்களின் நெற்றியில் அல்லது வலது கையில் பதிக்கப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த முத்திரையை பெறுகிறவர்கள் அந்த மிருகத்தை வணங்குகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் பயோமெட்ரிக், டிஜிட்டல் பேமெண்ட், சிசிடிவி இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மிருகத்தை வணங்குறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அப்படி தான் சில கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள், போதகர்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிருகத்தின் முத்திரையை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கார்டு வச்சுருக்கிறீங்கன்னா மிருகத்தின் முத்திரை உங்கள்கிட்ட இருக்குது. மைக்ரோசிப் மிருகத்தின் முத்திரை. அதாவது இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், இதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படுறோம் அப்படின்னா நம்ம மிருகத்தை வணங்குறோம் அப்படின்னு அர்த்தம்னு அவங்க அதுக்கு ஒரு விசித்திரமான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இத்தனை காலமாக நம்ம காகிதத்தில் அச்சிடப்பட்ட பணத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்ல, கரன்சி நாணயங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்ல எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களா, அதையும் கூட மிருகத்தை வணங்குறதா எடுத்துக்கலாமே. ஏன்னா அந்த காகிதங்கள்லையும் நாணயங்கள்லையும் யாரோ ஒருத்தருடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்புறம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சக்திக்கு நம்ம கட்டுப்பட்டுருக்குறோம், அதை நம்ம வணங்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா அங்கே நம்முடைய உடலை பாதுகாப்புக்காக பரிசோதனை பண்ணுறாங்க, செக்யூரிட்டி செக், அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம ஒரு சக்தியை வணங்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதுவரையில் பணம் இல்லாமல், டேக்ஸ் இல்லாமல், பாதுகாப்பு பரிசோதனைக்கு உட்படாமல் நம்மளால் வாழ முடியல. அப்போ அதையெல்லாம் வச்சுட்டு நாம் ஒரு மிருகத்தை இன்றைக்கி வரைக்கும் வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அப்படின்னா ஏன் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற நவீன தொழில்நுட்பங்களையெல்லாம் காட்டி இதெல்லாம் மிருகத்தின் ஆட்சிக்கான அடையாளங்கள்னு இவங்க சொல்கிறாங்க? இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில், பைபிளில் இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் மிருகத்தின் முத்திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது நேரடியாக ஒரு சக்தியை வழிபடுகின்ற ஒரு மத ரீதியான கட்டுப்பாடு. இன்னைக்கு நிகழும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அந்த மிருகத்தை பற்றி பைபிள் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு 7 தலையும் 10 கொம்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுவும் உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதற்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காலங்காலமாக. அந்த விளக்கங்களும் பார்த்திங்கன்னா காலத்துக்கு தகுந்தபடி மாறிக்கிட்டே இருக்கும். இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, இன்றைக்கி இந்த நவீன தொழில்நுட்பத்தை எல்லாம் காட்டி இதெல்லாம் பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்னு சொல்கிறாங்கல்ல கிறிஸ்தவர்கள், இவங்க இதுக்கு முன்னால் 16ஆம் நூற்றாண்டில் அன்னைக்கு இருந்த கத்தோலிக்க சபையின் போப் தான் இந்த 666ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ப்ராட்டஸ்டன்ட் சபை கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க சபையின் போப் தான் இந்த 666 666ங்கிறது அவரை தான் குறிக்கும்னு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கத்தோலிக்க சபை தான் இந்த 666னாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டு வந்தவுடனே பார்கோட், கிரெடிட் கார்டெலாம் வந்துச்சு இல்லையா, அதை 666 மிருகத்தின் முத்திரைனாங்க. அப்புறம் இன்டர்நெட் வந்தவுடனே அது 666. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதையாவது 666 மிருகத்தின் முத்திரைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அதை மாற்றுவாங்க. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி மிருகத்தின் முத்திரைன்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பைபிளில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த முத்திரை 666 இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் எதையும் குறித்தது அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதையாவது சொல்லி ஜனங்களை பயமுறுத்துறதுக்கும் பரவசப்படுத்துறதுக்கும் தான் இந்த பைபிள் உபயோகப்படுது. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பைபிளில் இருக்கிற இந்த 666 மிருகத்தின் முத்திரை, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, இது எல்லாமே 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேற வேண்டிய நிகழ்வாகத்தான் பைபிள் சொல்லுது. அது எதுவும் அன்னைக்கு நடக்கலை, எல்லாம் பொய்யா போயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக தான் அதெல்லாம் இனிமேல் நடக்க போகிற நிகழ்வுகள் அப்படின்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கலைன்னா பைபிள் பொய்ன்னு ஆயிடும். பைபிளை காப்பாற்றுறதுக்காக இனிமேல் நடக்க போகுது. இந்த வந்துருச்சு பாருங்கள் ஏஐ டெக்னாலஜி, அந்த வந்துருச்சு பாருங்கள் மைக்ரோசிப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஜனங்களை குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கின்றதோ, நன்மை பயக்கின்றதோ அதை பயன்படுத்தி கொண்டு சமாதானத்துடன் வாழ்வோம்.